சொன்னீங்க. இப்போ அண்மையில கடைசியா நடந்த கூட்டத்தில் கூட பெண்கள் வந்து தாவேகாவினர் ரொம்ப அன்பா ரொம்ப அக்கறையோட பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஆடியோ கிளிப் கூட இருக்கு. ஆடியோ இருக்கு. அவங்க வந்து அழுகுறாங்க என்கிட்ட. சார் நான் இதை சொல்லியே தீரணும் சார். அந்த 4 ஹவர் நாங்க அங்க இருந்தோம். இந்த மாதிரியான ஒரு இளைஞர்கள் பார்த்ததே கிடையாது. ஒருத்தர் கூட வந்து எங்களை வந்து தவறான பார்வையை கூட எங்களை அப்படி கடந்துதான் போனாங்க. ஒரு தம்பி குறிப்பிட்ட ஒரு தம்பியை சொல்றாங்க, அக்கா நீங்க சேஃபா, அக்கா நீங்க பத்திரமா இருக்கீங்களா, திரும்ப 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 இது வெளியே பேசவே படல. என்னன்னு சொல்றதுன்னு தெரியலைங்க சார். உண்மையாவே எனக்கு 42 ஏஜ் ஆகுது. பட் ஆனா நான் எல்லா ஆண்களையும் பார்த்திருக்கேன். பட் ஆனா இந்த கட்சிக்கு போனது வந்து நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சேன். நமக்கு அங்க பாதுகாப்பு இருக்குமா இருக்காதா, எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க. ஆனா அங்கே போன வாட்டி தான் சார் தெரியும், ஒருத்தர் கூட மேல டச் படாத மாதிரி தான் போறாங்களே தவிர யாரும் இது வரைக்கும், நான் 2 வருஷமா பயணிக்கிறேன், இது வரைக்கும் அந்த மாதிரி தப்பான ஒரு மோட்டிவ்ல யாரும் பேசினதும் இல்லை. நம்மள ஃபர்ஸ்ட் மாநாடுல இருந்து போயிட்டு இருக்கேங்க சார். வந்துட்டு அந்த ஒரு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. அதே மாதிரி கரூர்ல நான் ஒருத்தர் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4 hours சார் நாங்க 2 லேடி நிக்கிறோம். எனக்கு கண் கலங்குது. அவருக்கு நன்றி சொல்ல கூட என்னால முடியல. அக்கா நீங்க சேஃப் தானே, நீங்க சேஃப் தானே அப்படி சொல்லிட்டே இருந்தாரு. உண்மையிலே கிரேட் தான் சார். அதனாலதான் ஃபுல் சப்போர்ட் லேடிஸ் இருக்கணும்ன்றது என்னோட விருப்பம். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. இது எப்படி சொல்றது, விஜய்க்காகலாம் இல்ல, உண்மையாவே இந்த இதுல எல்லா ஆண்களுமே கிரேட். நீங்க சொல்ற தற்கொலை கூட்டம் தான் அதை பண்ணிருக்கு. நீங்க சொல்ற அணில் பசங்க தான் அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்ற முக்கியமான விஷயம் வந்து, சார் பசங்க அவ்வளவோ ப்ரொடெக்ஷனா இருந்தாங்க காலையில இருந்தே. காவல்துறை மட்டும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது.